இந்த 2026ஆம் ஆண்டில் உலக அளவில் தொழில் வர்த்தகம் வந்து எப்படி இருக்க போகுது சார்? இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே வந்து எப்படி இருக்க போகுது? இப்போ 2026 ஆரம்ப காலத்திலேருந்தே பார்த்தோன்னா ஒரு குருவோட ஆதிக்கம் தான் வருது. குருவின் ஆதிக்கம் நிறைந்ததுங்கிறது பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஆன்மீக நாட்டத்திற்கு அதிகமாக மகத்துவம் செலுத்தக்கூடிய ஒரு இடங்களுக்கு வந்து இந்த பொருளாதார முன்னேற்றம் வந்து கண்டிப்பாக இருக்கும். வெளிநாடு ஏற்றுமதின்னு பார்க்கும்போது சந்திரனை முக்கியமாக கொண்டு போகணும். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு கிரகங்கள் வந்து சந்திரன் பிரதம வைக்கிறான். இன்னொன்று வெளிநாடு தொடர்பு என்பது நம்ம ராகுங்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தன்மையை வந்து ராகுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக உண்டு. இந்த வர்த்தக வயத்தில் பார்க்கும்போது வருட ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் வந்து தடுமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். வெளிநாட்டுக்கு படிப்புக்கு போகிற விஷயமாகட்டும், இல்லை வேலை செய்ய போகிற விஷயமாகட்டும், இல்லை பெர்மனெண்ட்டாக விசா எடுத்து தங்கக்கூடிய விஷயமாகட்டும், இதெல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட மனிதர்கள் வந்து ரொம்ப போராட்டமான வாழ்க்கையில் தான் சந்திச்சுட்டு இருப்பாங்க. இயற்கை சீற்றங்கள் வரும்பொழுது இங்கே போகலாமா வேண்டாமாங்கிற ஒரு தன்மை வந்து போகலாமா தனிப்பட்ட மனுஷன் மட்டுமல்ல, நம்மளோட பொருள் அனுப்புகிறோம், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறோம், அந்த ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருளுக்கு உண்டான நமக்கு இன்வெஸ்ட் நம்ம கரெக்டாக வந்து சேருமா, ப்ராஃபிட் நம்ம நாட்டுக்கு வந்து சேருமா அப்படிங்கும் போதெல்லாம் வந்து ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை தான் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்குது. பொருளாதாரம் கடுமையாக நிச்சயமாக இந்தியாவுக்கு பாதிப்பு உண்டு.